வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா, நிறைய பேர் குண்டா இருக்கீங்க, வருத்தப்படுறீங்க. ஒல்லியா இருந்தாலும் வருத்தப்படுறீங்க. என்ன பண்றது? எல்லாருக்கும் இதே ஒரு பிரச்சனை தான். குண்டா இருந்தா ஏன் ஒல்லியா ஆகலன்னு சொல்றீங்க, ஒல்லியா இருந்தா ஏன் குண்டா ஆகலங்கிறீங்க. இப்படியே மாத்தி மாத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோமே தவிர, அதை எப்படி சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணா எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்ப நம்ம மாறுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதை கரெக்டான முறையில் செயல்பட்டா எல்லாருமே அழகா இருக்கும். இப்ப வெயிட் லாஸை பத்தியும் டயட்டை பத்தியும் தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் செஞ்சிருக்கேன், எங்க அக்கா செஞ்சிருக்கா, எங்க பெரியம்மா பொண்ணு, எங்க சித்தி பொண்ணு எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்றோம். அதாவது நாங்க பண்றதை தான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? என்னென்ன பண்ணுவேன்னு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஹைட்டு தான் பார்க்கணும். ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். நல்லா காதில் வாங்கிக்கிங்க. 160 சென்டிமீட்டர் இருந்தோம்னா வெயிட் எவ்வளோ இருக்கணும்? 60 தான் இருக்கணும். புரியுதுங்க? 60க்கு மேலே இருக்கக்கூடாது. ஹைட்டுக்கு தகுந்த மேலே போகக்கூடாது. இதுதான் மெயின். அதாவது 150 சென்டிமீட்டர் இருந்தாங்கன்னா 50 தான் வெயிட் இருக்கணும். 50 வெயிட் இருக்கணும். நீங்கள் 60 இருந்தீங்கன்னா அது தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் 150, ஸோ நான் 50 கேஜி தான் இருக்கேன். இதுதான் கரெக்டான லெவலு. புரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? அதனால குண்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். அவங்களுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நான் உங்களுக்கு கம்பல் பண்ணலை. இன்னும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கோம், ஹெல்த்தியாக இருக்கோம். ரொம்ப இப்போ நாங்கள் 50 கேஜிங்கிறது கரெக்டான அளவில் இருக்கோம்ல. சரி, இதுதானே வெயிட் லாஸை பற்றி தானே நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கோமே தவிர அது முடிவு தெரியலன்னு எல்லாத்தையும் சஜஷன் கேட்டுகிட்டே தானே இருக்காங்க. சரி, யூஸ் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுப்பீங்க, எனக்கு தெரியும். சரி, அடுத்தது இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்குங்க. என்ன தெரியுமா சொல்லணும்னா, மதிய நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கவே தூங்காதீங்க. நைட்டு படுக்கிறீங்க, காலையில் 6 o'clock எந்திரிக்கிறீங்களா, அதுக்கு இடையில தூங்கவே கூடாது. தூக்கத்தை நைட்டில் மட்டும்தான் வச்சுக்கணும். சரி, அப்பயும் தூங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா சண்டே மட்டும் மதியானம் வேணால் தூங்கிக்கணும். பாக்கி நேரத்துலலாம் நைட்டில் மட்டும்தான் தூங்கணும். இடையில தூங்கவே கூடாது. அந்த தப்பை செய்யாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்காரங்க தான் ஃபஸ்ட்டு தூங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேறு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் அந்த தப்பை செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மதிய நேரத்தில் தூங்காதீங்க. நைட்டு படுத்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கினாதான் வெயிட்டு ஏறும். அதனால தான் வேணாங்கிறேன். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட உடனே வார்ம் வாட்டர் டெய்லி குடிச்சிருங்க. அது டெஃபினட்டாக ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வார்ம் வாட்டர் டெஃபினட்டாக குடிச்சிருங்க. சும்மா ஒரு கிளாஸ் காலையிலும் சரி, மதியம் சரி, நைட்டும் சரி, ஒரு சின்ன கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தண்ணி எது வேணாலும் குடிச்சிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிட்டு சரிமா டெய்லி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தண்ணி வேணாலும் குடிச்சிருங்க. அந்த டெய்லி அந்த வார்ம் வாட்டர் மட்டும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது நான் இப்போ
குண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு வேளை தான் ரைஸ் எடுத்துக்கணும். மதியம் லஞ்சுக்கு ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, காலையில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் ஃப்ரூட்ஸு, மதியம் ரைஸு, நைட்டு டிஃபனு. ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. சாப்பிடாம இருந்தால் உடம்பு குறையும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை மட்டும் கேட்காதீங்க. அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். பின்னாடி வயசு ஏற ஏற பின்னாடி ஏஜ் அதிகமான பிறகு இதோட வேலை காட்டும். சாப்பிடாம மட்டும் தயவு செய்து இருக்காதீங்க. காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மதியானம் மட்டும் ரைஸ் எடுத்துங்க. நைட்டு டிஃபன் எடுத்துங்க. 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஒல்லியாக உள்ளவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிடுங்க, மதியமும் நைட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இப்படி உங்களுக்கு அப்படி, சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? அடுத்தது நீங்கள் காலையில் அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சில பேருக்கு உடம்பு ஏறும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே தான் ஆகணும்னு சில பேர் சொல்லுவாங்க. தயவு செய்து குண்டாக இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7 டேஸில் ஒரு 3 டேஸ் மட்டும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்கி 4 டேஸ் வேண்டாம். அது எந்த நாள் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒல்லியாக உள்ளவங்க 5 டேஸ் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். 2 டேஸ் கட் பண்ணிவிடுங்க. குண்டாக இருக்கிறவங்க 3 டேஸ் தான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், 4 டேஸ் விட்டுறணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே அழகாக இருக்கலாம், எல்லாருமே ஃபிட்டாக இருக்கலாம், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதும், ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறதும், நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறதும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சிசேரியன் பண்ணி ஜோவி பாப்பா வந்திருக்கான். சிசேரியன் பண்ண உடம்பு தான். நான் காலேஜ் படிக்கும் போது ஸ்லிம்மாக தான் இருந்தேன். ஒரு முன்ன இருந்ததுக்கும் அப்போ காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் சின்ன பொண்ணு. இப்போ கொஞ்சம் ஒரு மெச்சூர் வந்துடுச்சு. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு குழந்தை பிறந்தாச்சு. இப்போ என்னோடய உடம்பு பாருங்கள் 50 தான் இருக்கேன். 150 சென்டிமீட்டருக்கு 50 kg தான் இருக்கேன். கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக சொல்கிறேன். இதே தான் எங்கள் அக்காவும் அப்படி தான் இருந்தது. எங்கள் அக்காவுக்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை சிசேரியன் பண்ணி எடுத்திருக்கா. அவளும் என் அளவு தான் இருக்கா, தெரியுமா? எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் பெரியம்மா பொண்ணு. எங்கள் சித்தி பொண்ணுக்கு 2 பிள்ளை. அவள் 2மே சிசேரியன், ஆனால் கரெக்டாக இருக்கான். நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துங்க. அப்புறம் அடுத்தது காலையில் வாக்கிங் போங்க. காலையில் ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, சரிங்களா? 15 மினிட்ஸ் யோகா பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் சிப்பிங் ஏறு. 15 மினிட்ஸ் டான்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 4யுமே செய்யணும். நீங்கள் டெய்லி இதை 2 நாள் எடுத்துக்கிறேன், அதை 2 நாள் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் எடுத்துக்கங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா செய்வேன்? வாக்கிங் வெளியிலலாம் நான் போகல, மொட்டை மாடியிலே வாக்கிங் போவேன். அங்கேயே சிப்பிங் இது, அங்கேயே டான்ஸ். யோகா எனக்கு தெரிஞ்ச 1-2 டிவியில் பார்த்து நானே செஞ்சுப்பேன். ஸோ வெளியில் போகல, ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வெளியில் போக முடியாதனால நான் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுக்கிறேன். இப்போ எங்கள் அக்கா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வெளியில் வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் டான்ஸு சிப்பிங்கர்லாம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு, கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வீட்டில் பாட்டிலே சிப்பிங்கர் எடுத்து விளையாடுவா, டான்ஸ் ஆடுவாள். டான்ஸ் தெரிஞ்சவங்க தான் ஆடணும், தெரியாதவங்களாம் ஆடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான். நீங்கள் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஏன் எவ்வளோ நல்லது தெரியுமா? சிப்பிங்கரில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? சிப்பிங்கரில் பூஸ்ட் மென்டல் ஹெல்த்து, அப்புறம் இன்க்ரீசஸ் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த்து, இதுமாரி எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஸ்ட்ரென்தனிங் யுவர் போன்ஸு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? நீங்கள் இது விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. இதுதான் நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் எடுத்துக்கோங்க. எல்லாருமே என்ன சமைக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க தான். சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம்.
குண்டாக இருந்தால் மட்டும் சிரிக்கிறாங்களே, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இது என்ன ஒல்லியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம யார் எது சொன்னால் என்ன, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோம். செஞ்சுட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஸ்டைலாக அழகாக நம்ம இருப்போமே, இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். பாருங்க, நம்ம கேர் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்தது வேறு என்ன சொல்லலாம்? ஸ்நாக்ஸு எதுக்கு எடுத்துக்க வேணான்னு சொன்னேன்னா, ஸ்நாக்ஸு இல்லாமல் யாராலும் இருக்க முடியாதான். அதனால் வந்து இப்போ காலையிலேயே காஃபி டீ இப்படி குடிக்கும்போது அதில் பிஸ்கட் நட்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. பிஸ்கட் நட்ஸ் சாப்பிட்றவங்க, குண்டாக இருக்கிறவங்க மார்னிங் மட்டும் எடுத்துங்க, ஆஃப்டர்நூன் வேணாம், ஈவினிங் வேணாம். ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் வேணாம். பிஸ்கட்டு டீ காஃபியில் நினச்சி சாப்பிட்றது 2 வேளையில் 1 வேளை தான் சாப்பிடணும். ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து 2 வேளையும் நீங்கள் சாப்பிட்லாம், நல்லது தான். ஆனால் இங்கே வருங்க, டெய்லி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த அவிக்கும் புரியுதுங்க, அது சாப்பிடுங்க. அதெல்லாம் ஹெல்த்தி தான். ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்க வேண்டியதுதான். ஐயோ உடம்பு போடுதே அப்படின்ட்டு வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால் இப்போ அடியில் நம்ம வந்து தொப்பை போடுதில்ல, அந்த கொழுப்பை குறைக்கணுன்னா என்ன செய்யுது? இந்த கொழுப்புனால தான் அடியில் தொப்பை போடுது. நீங்கள் குழந்த பிறந்துட்டுன்னா தொப்பை உணுதுரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து அசைக்காமல், உடம்பு அசைக்காமல் கொள்ளாமல் சமைக்கிறோம், அப்படியே 2 நிமிஷம் நடந்து போகிறோம், அப்புறம் திரும்பி சேரில் வந்து உட்காந்துக்கிறோம், அப்படி இருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு கொஞ்சம் பல்காகிடுது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுமா, பெல்ட் வாங்கிக்கணும். பெல்ட் வாங்கி எனக்கு வந்து சிசேரியன் பண்ணப்போ டாக்டரே எனக்கு பெல்ட்டு கொடுத்தாங்களே, அந்த பெல்ட்டை வந்து நான் 10 நிமிஷம் போட்டுப்பேன். டெய்லியும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதை போட்டுட்டு நான் கட்டிடுவேன். ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது தான். என்ன பண்ணுறது, வயிறு உழக்கூடாதுல்ல, வயிறு பெருசாகக்கூடாதுல்ல, அசிங்கமாகக்கூடாதுல்ல, நம்மளோட ஸ்ட்ரக்சராக நம்ம கரெக்டாக தானே வச்சுக்கணும் அப்படின்னு தோணுறதுனால அந்த பெல்ட்டை நான் 10 நிமிஷம் போட்டுப்பேன். நான் வந்து சிப்பிங்கரு, டான்ஸு இதெல்லாம் கரெக்டாக எல்லாமே பக்காவாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே போவேன். அதுமாரி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறதுனால தான் நான் வந்து கரெக்டான வெயிட்டுக்கு கரெக்டான கேஜி நான் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்குது, வெஜிடேரியன் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் வந்து குண்டாகிடுவாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் ஸ்லிம் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எது சாப்பிட்டாலும் குண்டாக தான் ஆகுவாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் குண்டாக தான் ஆவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டாலும் குண்டாக தான் ஆவாங்க. நம்ம எல்லாமே கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும், நிறையா எடுத்துக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரியான முறையில் சாப்பிட்டால் 80% கூட நம்ம வந்து உடம்பை குறைக்கலாம், ஏற்றலாம், கரெக்டாக வச்சுக்கலாம். சரியா? தண்ணீர் வந்து நிறையா குடிக்கணும். தண்ணீர் குடிக்காமல் இருக்காதீங்க. வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. ஆனால் மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். கம்மியாக போட்டுக்குங்க. நெய் கம்மியாக, உப்பு கம்மியாக, சர்க்கரை கம்மியாக, எல்லாமே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாக வேண்டாம், எல்லாம் குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி காரமும் கம்மி பண்ணிக்கோங்க, புளிப்பும் கம்மி பண்ணிக்க. எல்லாமே நிறைய போட வேணாம், எல்லாம் குறைச்சிக்குங்க. இல்லை எனக்கு நிறையா போட்டால் தான் பிடிக்கும்னா நிறையா போட்டுக்குங்க, நிறையா போட்டு. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது நிறையா ஊற்றிக்காமல் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆசையாக தான் இருக்கும், நம்ம இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்கும். ஆசையாக இருந்தால் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம், 2 நாள் எடுத்துக்கலாம், பாக்கி நாள் நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஆனால் 7 டேஸும் நம்ம இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். பின்னாடி நம்ம அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஆனால் நான் நான்வெஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் நான்வெஜ் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் நிறையாலாம் சாப்பிட மாட்டேன். எல்லாத்துலேயுமே 100 கிராம் தான் எடுத்துப்பேன். 100 கிராமு 75 கிராம் இப்படி தான் எடுத்துப்பேன், நிறையாலாம் சாப்பிட மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுவேன், பாக்கி 2 வேளையும் ரைஸ் எடுத்துப்பேன். இப்போ இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் காலையில் வெஜிடபிள்ஸ் தான், காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், மார்னிங் ரைஸு, நைட்டு டிஃபன், இது 3 தான் எடுத்துக்கிறேன்.
ஆனால் டெய்லி நான் ஸ்கிப்பிங் ஏறும் டான்ஸும் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். எங்கள் பாப்பா சிரிப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் ஸ்கிப்பிங் ஏறு அதை ஆடி குதிச்சிக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது, அவ்வளவும் நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா, உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயமாக கிடையாது, இது ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஈஸியாக செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாலே எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலை ஒரு பக்கம் செஞ்சாலும் நீங்கள் இப்போ உள்ள பொண்ணுங்களாம் பாருங்கள், அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் எல்லா பாரமும் அவங்கள போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இப்போ வேலைக்கு போகிறோம், இங்கே இருந்து பிள்ளையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க, பிள்ளையும் பார்த்துக்கிறாங்க, வேலைக்கு போய் அங்கே உள்ள வேலையும் பார்த்துக்கிறாங்க, நம்மளையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதான், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அழகை உருவாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது, உடம்பை குறைக்கிறது ஏற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா தெரியாமல் தான் சொல்லியிருப்பேனே தவிர தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து பேசிகிட்டே இருந்ததுனால ஒரு சில தவறுகள் இருக்கும். அந்த தவறுக்கு எல்லாருமே நான் மன்னிச்சிருந்தேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். இது என்னோட ஆசைன்னு கூட சொல்லலாம். ஓகே ஸ்டார்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஸ்டார்ஸ். பாய்.